3 மணி நேரத்திற்கும் மேலாக கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக தூக்கிச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டனர். தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து 158வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் அருகே கூவம் ஆற்றில் இறங்கிய தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணி கோரி முழக்கமிட்டனர். 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மேலும் சிலர் போராட்டத்தில் பங்கேற்க வருகை தந்ததால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி கைது செய்தனர். ஆறு மாசமா வேலை இல்லாத சார். பசங்களுக்கு ஸ்கூல் பீஸ் இல்லாத வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. குழந்தைங்கலாம் வீட்டு வாடகை இல்லாத சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அனுப்பிட்டாங்க எங்களை. நாங்கள் இப்போ நடுத்தேர்வில் தான் இருக்கோம். நாங்கள் கேட்கறது வேலை தானே கேட்கறோம். நாங்கள் எங்களுக்கு செஞ்ச வேலையை எங்களுக்கு கொடுங்க தான் கேட்கறோம். வேற எதுவுமே உங்களை கேட்கலையே. இன்னைக்கு எங்க சங்கத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை வைக்க மாட்டாங்க. நாங்களும் இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம் எதிர்பார்த்தா 6 மாசம் ஆயிடுச்சு. எப்படி படிக்க வைக்கிறது? எங்களுக்கு எல்லாம் பொம்பளை பசங்க இருக்குது. ஏதோ வேலைக்கு பணப்பு கூட சூழ்நிலை இல்லை. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம். எல்லாமே சிங்கிள் பேரண்ட்டுங்க தான். யாருக்கும் அவ்வளவு வருமானமே இல்லை. இதை நம்பிதான் நாங்க படிக்க வைக்கிறது, இதை நம்பிதான் சாப்பிடுறது. இன்ஸ்டா மூலம் ஃபேமஸான சிறுவன் ஒரு சர்ச்சையில் சிக்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சும் வீடியோ விட்டிருக்கிறாரு. யார் அவரு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த சர்ச்சைக்கு தென்காசி சிறுவன் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கொடுவை அன்பு என்ற சிறுவன் தனது தாய்க்கு உயரக கார் ஒன்றை பரிசளிப்பதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் பலரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக அந்த சிறுவன் மீது சமூக வலைதளங்களில் புகார்கள் எழுந்துள்ளன. இதற்கு பதிலளித்துள்ள சிறுவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைக்காகத்தான் பணம் பெற்றதாகவும் அதில் நஷ்டம் ஏற்பட்டதால் ஒவ்வொருவருக்கும் பணத்தை திருப்பி செலுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். ஃபேமிலிஸ் எல்லாரும் கார் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா ஃபேமிலிஸ்? இப்போதைக்கு நான் வெறும் கார் புக்கு தான் ஃபேமிலிஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் கார் வாங்கிட்டேன், கார் இறக்கிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். இந்த ஃபைனான்ஸ்காரங்க சொன்னாங்க உங்கள் பேரில் ஏதாச்சும் நிலம் பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் எங்கள் பேரில் லேண்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஃபேமிலிஸ். அதனால் இப்போ அது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது ஃபேமிலிஸ். இது தெரியாமல் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இவன் பண மோசடி பண்ணி தான் இந்த காரே இறக்கியிருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ். முன்னதாக முழு தொகையையும் செலுத்தி கார் வாங்கியதாக கூறியிருந்த அந்த சிறுவன் தற்போது முன்பணம் மட்டுமே கட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளதால் அவரை பின்தொடர்பவர்களிடையே கூடுதல் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேவர் முக்குளம் அருகே உள்ள ஆட்டுப்பாலன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த உண்ணாமுலை என்ற மூதாட்டியை சொத்து தகராறில் அவரது உறவினர்கள் குமார் உள்ளிட்டோர் தென்னை மரத்தில் கட்டி வைத்து தாக்கியதுடன் அவர் கண்முன்னே நிலத்தை டிராக்டர் மூலம் உழுததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அங்கு வந்த உண்ணாமலையின் உறவினர் அண்ணாமலை என்பவரையும் தாக்கினர். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உண்ணாமலை அளித்த புகாரின் பேரில் குமார், அவரது மனைவி கல்பனா மற்றும் பெங்களூருவைச் சேர்ந்த பிரபாகரன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரோட்டில் திடீர்னு ஒரு சொகுசு கார் தீப்பற்றி எரிய செம்ம பரபரப்பு.
சென்னை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த BMW கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரும்பாக்கம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்பகுதியிலிருந்து புகை வந்த சிறிது நேரத்தில் கார் தீப்பற்ற தொடங்கியதாக கூறப்படுகிறது. ஓட்டுநரும் அதில் பயணம் செய்தவர்களும் உடனடியாக காரை விட்டு இறங்கினர். அங்கிருந்த மக்கள் அருகே சென்று கொண்டிருந்த தண்ணீர் லாரியை மறித்து அதிலிருந்த தண்ணீரை கொண்டு தீயை அணைத்தனர். கேரள மாநிலம் கல்லடா ஆற்றில் சென்னையைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் ஆற்றில் குதித்து விளையாடிய போது 2 பேர் இழுத்துச் செல்லப்பட்ட காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கரில் பெண் காவலரின் சீருடையை கிழித்து அதனை ஒரு கும்பல் படம் பிடித்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபரை பொதுவெளியில் செருப்பு மாலையுடன் பெண்கள் அழைத்துச் சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. लगातार जिस तरह से महिला पुलिस சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வெளியில் அங்கன்வாடி பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்களாக நியமிக்க கடந்த 2020ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 1500 பேர் கிராம சுகாதார செவிலியர்கள் பயிற்சி முடித்திருந்தனர். இந்நிலையில் தமிழக அரசின் அரசாணையை நடைமுறைப்படுத்த கோரி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்களை கைது செய்து பேருந்துகளில் அழைத்துச் சென்றனர்.